முருகர்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், கொடுப்பார். பணம் வேணும், பொருள் வேணும், செல் வேணும், குழந்தை வேணும், வசதி வேணும், வாய்ப்பு வேணும், வேலை வேணும், என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனா முருகனே வேணுன்றதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர். முருகனே வேணும் அப்படின்றதுக்கு அந்த பாட்டை தான் வந்து நான் இப்ப சொல்ல போறேன். அதுவும் எந்த முருகனுக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வயலூர் முருகனுக்காக எழுதியிருக்காரு. நீங்க அருணகிரிநாதர் காப்பாற்றப்பட்ட அப்புறம் முருகரால் அவர் ஆட்கொண்டப்பட்ட பண்ணதுக்கு அப்புறம் முருகர் முதல்ல எங்க வர சொன்னா வயலூருக்கு தான் வர சொன்னார். வயலூர் போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டை தான் சொல்ல போறேன். அந்த பாடல் பாருங்க, அப்ப எனக்கு சொல்லும் போதே வந்து இந்த விஷயம் நம்ம மூலியமா தெரியற அளவுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்காரு இறைவன். இது வந்து முருகனே உங்களுக்கு வேணுன்றதுக்கு இந்த பாடல். திருப்புகழ்ல பாடல் நம்பர் 904. 904ல வயலூர் முருகனுக்காக எழுதியிருக்காரு. முருகன் வேணும்னா நீங்க எது ஒன்னாலும் கேட்கறீங்க, அதுக்கு தனி பாடல் தரேன். ஆனா முருகனே வேணா இந்த பாடல் பாடுறாங்க. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கும் என்னால் நடக்கும் என்னால் இருக்கும் பெண்டிர் வீடுன்னு சொல்லி இந்த பாடல் முருகன்ட்ட ஃபுல் சரண்டர் ஆகி முருகனே உணர்றதுக்கு முருகனே கிடைக்கிறது. இது நீங்க போடும் போது இந்த வரிகளோட போட்டீங்கன்னா இன்னும் பக்தர்கள் தேடி வச்சுங்க. பாடல் நம்பர் 904. சோ நீங்க வந்து எது வேணாலும் முருகத்தை கேளுங்க. முருகனே வேணும்னா இந்த பாடல் பாருங்க, இல்ல கேளுங்க, இல்ல எழுதுங்க. எழுதும் போது இன்னும் சக்தி அதிகம் நம்ம சொல்ல போற விஷயத்துக்கு. எப்படி ஆறுமுகம் மறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் வந்து இன்னைக்கு எல்லா இதுலயும் வந்துச்சோ அதே மாதிரி அதீத பக்தி வந்துச்சுனால முருகனை கேட்கற நினைப்போம்.